வெல்கம் டு ஃப்ரீ டைலரிங் கிளாஸ். இது வந்துட்டு பேசிக் ப்ளவுஸ் கட்டிங் கிளாஸ். இப்போ நம்ம 6th கிளாஸில் வந்துட்டு இருக்கோம். கிளாஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுடைய பேக் போர்ஷனை எப்படி நம்ம கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம இன்ச் டேப்பில் நம்ம மார்க் பண்ணுறது, எப்படி நம்ம அலவன்ஸ் எடுக்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கட்டிங் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் நான் எங்கேயுமே நான் ப்ளவுஸ் வச்சு நான் மெஷர்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ச் டேப்பில் நம்ம எடுத்த அலவன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மோஸ்ட்டாக என்கிட்ட கேட்டது ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, இன்ச் டேப் மூலயமா எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் வந்து நான் படித்ததுக்கு அப்புறமேட்டு தான் சரி ஓகே இந்த வீடியோ போட்டால் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ப்ளவுஸ்லேருந்து இன்ச் டேப் மூலயமா அளவுகள் எல்லாம் எப்படி எடுக்கணும், எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ எடுத்த அலவன்ஸை எப்படி நம்ம ப்ளவுஸ் பீட்டில் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 மீட்டர் வந்துட்டு நான் 2x2 தான் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க போகும்போது காட்டன் பீஸில் தைங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 சைடும் இந்த மாதிரி வந்துட்டு கார்னர் பீஸ் வரும். இதில் ஒரு கார்னர் பீஸில் நீங்கள் ப்ளவுஸுடைய ஸ்லீவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இன்னொரு போர்ஷன் சைடு நீங்கள் ப்ளவுஸுடைய பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டில் நமக்கு பட்டி ஸ்டிச்சிங் பண்ணணும்ல, அந்த பட்டி பீஸ் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல கிடச்சிரும். இப்போ சென்டரில் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்டில் வீப்பட்டி கொக்கி பட்டிலாம் தப்போம் இல்லையா, அதுக்கான பீசஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக கிடைச்சிரும். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் பண்ணணும். கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட டென்ஷனும் இருக்காது. கட்டிங் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு கரெக்டாக போட்டு கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்குது, இதை அப்படியே நம்ம டபுளாக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கவனித்து பாருங்கள், சிங்கிளாக இருக்குது. இப்போ நான் அதை வந்து டபுளாக மடிச்சிருக்கேன். நமக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பீஸ் இருக்கணும். நம்ம பக்கத்து ஃபோல்டிங் பகுதி வந்துட்டு நம்ம பக்கத்து வந்துட்டு இருக்கணும். ஓகேவா, நல்லா வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. நம்ம ஆப்போசிட்டில் ஓப்பன் பீஸும் நம்ம பக்கத்து ஃபோல்டிங் பகுதியும் இருக்கணும். இப்போ கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸை இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு பீஸ் வந்துட்டு கரெக்டாக நமக்கு இருக்காது, கொஞ்சம் ஏற்றுல இறக்கலமாக இருக்கும், இல்லைனா சுருக்கமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இன்ச் டேப் எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் கீழே நம்ம ப்ளவுஸை மடித்து தைக்கணும் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு ஜூம் பண்ணேன். கரெக்டாக 1.5 இன்ச்சஸ் கீழே வந்துட்டு மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கிங் என்ன அப்படின்னா நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ் நம்ம எக்ஸாக்டாக நம்ம மார்க்கிங் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்போ நான் எதுக்காண்டி நான் உங்களை எல் ஸ்கேல் வாங்க சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட போகும்போது அந்த எல் ஷேப்பில் கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக காட்டும். அப்படி காட்ட போகும்போது நம்மளுடைய ஸ்கேல் வந்துட்டு டேரெக்டாக நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். இதுவே நீங்கள் நார்மல் ஸ்கேல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஸாக இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு தெரியாது. ஓகேவா, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட்டு நமக்கு 13.5 இன்ச்சஸ் இருந்தது. நான் அளவு எடுத்த அந்த ப்ளவுஸில் 13.5 இன்ச்சஸ் இருந்தது. அந்த 13.5 இன்ச்சஸை இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இதை சென்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே 13.5 இன்ச்சஸை அதே மாதிரி கார்னர்லேயும் நீங்கள் மறுபடியும் ஒரு 13.5 இன்ச்சஸை நீங்கள் வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா சைடுமே ஈவனாக நமக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ மார்க்கிங் பண்ணதை இந்த மாதிரி வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கவனித்து பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய ஹைட்டு 13.5 இன்ச்சஸ். இப்போது ரெடி அளவுடைய ப்ளவுஸுடைய ஹைட்டு நம்ம 13.5 இன்ச்சஸ், அதுவும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம்.
மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க்கிங் பண்ண போகும்போது எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபால்ட் வராது. சப்போஸ் நீங்கள் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் தச்சு முடிச்சதுக்கப்புறம் 13 இன்ச்சஸ் தான் உங்களுக்கு வரும். அந்த 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மியாயிரும். அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ் நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய ரெடி அலவன்ஸ், அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்துடைய ஓப்பன் நான் 2.5 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது இன்னுமே வந்துட்டு கிளியராக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் ஜூம் பண்ணி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். 2.5 இன்ச்சஸ் கழுத்துடைய ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம கிராஸ் பீஸ்லாம் கொடுத்து தைக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டருடைய ரெடி அலவன்ஸ் நமக்கு 2.5 இன்ச்சஸ் இருந்தது. தச்சு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அலவன்ஸ் நமக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ பக்கத்தில் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும்ல ஷோல்டரில், அதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம விட்டுட்டு மார்க்கிங் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டரு நீங்கள் தச்சு முடித்தோடனே அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஷோல்டர் இருக்கோ அந்த ஷோல்டர் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே டைமில் நமக்கு ஷோல்டர் ஃபால்ட்டும் வந்துட்டு வராது. இப்போது ஆர்ம் லென்த்து நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ கீழேருந்து நம்ம ஆர்ம் லென்த்து சைடு மார்க் பண்ணுற பாருங்கள். எனக்கு கரெக்டாக 7.25 இன்ச்சஸ் வந்துட்டு இருந்தது. ரெடி அலவன்ஸ் 7.25 இருந்தது. இப்போ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தையலுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மேல் நோக்கி மறுபடியும் நான் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். கவனித்து பாருங்கள். 7.25 வந்துட்டு கரெக்டான அலவன்ஸ். ஓகேவா? ரெடி அலவன்ஸ் நமக்கு 7.25 இன்ச்சஸ். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே வந்துட்டு நான் தையலுக்காக வேண்டி நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ தையலுக்காக வேண்டி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1/2 இன்ச்சஸ். இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு இதோ இந்த மாதிரி வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரில் சைடில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு, கரெக்டாக அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு இப்போ அந்த ஆர்ம் லென்த்தையும் அதையும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஆர்மல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு 2 சைடுமே நமக்கு டச் ஆகணும். 2 கோடுமே அதில் டச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆர்மல் ரவுண்டு வந்துட்டு வரைஞ்சிடலாம். இதுக்காக வேண்டி தான் நான் உங்களை ஆர்மல் ஸ்கேல் வந்துட்டு வாங்க சொன்னேன். இந்த ஆர்மல் ஸ்கேல் ஒன்றை வச்சுட்டு நிறையா வந்துட்டு நெக் டிசைன்லேருந்து ரவுண்ட் நெக்லேருந்து ஆர்மல் ரவுண்டு நிறையா வந்துட்டு நம்ம கட்டிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவ்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் போடுறேன். இப்போ அதுக்கப்புறமா நம்மளுடைய பாடி சுற்றளவு இது வந்து 9.5 இன்ச்சஸ், அதாவது 9.5 இன்ச்சஸ் இருந்தது பாடி சுற்றளவு. அதையும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்மளுடைய சீம் அலவன்ஸ், எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு சீம் அலவன்ஸ் சொல்கிறது. அதையுமே வந்துட்டு நான் சைடில் 1.5 இன்ச்சஸ் நான் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ப்ளவுஸு 36, 38, 34, 32, 14 வராது. 9.5 அந்த மாதிரி தான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் வரும். அக்யூரேட்டாக வந்துட்டு சில பேருக்கு தான் வந்துட்டு வரும். அதனால் கன்ஃபியூஸ் வந்துட்டு ஆகிக்காதீங்க. இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவுடைய கரெக்டான ஆன்சர் நம்ம 8 இன்ச்சஸ் வருது. அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் 1 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. இப்போ அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோல அதோடைய அலவன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான அலவன்ஸில் ஒரு மார்க்கிங்கும், இப்போ ப்ளஸ் 1 இன்ச்சஸ் நம்ம பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கணும்ல அதுக்காண்டி ஒரு அலவன்ஸ்லேயும் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் இது 3மே வந்துட்டு நான் கோடு போட்டிருக்கேன். இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக வேண்டி 1 இன்ச்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு விடணும். அதுக்காக தான் நான் வந்துட்டு 1 இன்ச்சஸையும் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் ட்ராயிங் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்பல்சரி இந்த 1 இன்ச்சஸ் நீங்கள் விட்டால் மட்டும்தான் பேக் சைடு நீங்கள் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபைனலாக ப்ளவுஸை நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ துணி வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கும், பேக்கில் வந்து துணி கம்மியாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக அந்த துணியை வந்துட்டு கரெக்டாக விட்டுருங்க அந்த அலவன்ஸ் 1 இன்ச்சஸை. இப்போ பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கணும்ல, அதுக்கு நம்ம இடுப்பு சுற்றளவு 8 இன்ச்சஸ் இருந்தது. இதை சரிபாதியாக நம்ம பிரிக்கணும். பிரித்தோம் அப்படின்னா 4 இன்ச்சஸ் வரும். அங்கேருந்து ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஹைட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்கேல் வச்சுட்டு இதை நம்ம டாட் பிடிக்கணும்ல, கரெக்டாக 2 சைடுமே 1/2 இன்ச்சஸ் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அதை இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் நமக்கு 1/4 இன்ச்சஸ். இப்போ இந்த பக்கெட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் பிடிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நமக்கு 1/4 இன்ச்சஸ் பிடிக்கணும். டோட்டலாக வந்துட்டு 1 பக்கெட்டு நமக்கு 1/2 இன்ச்சஸ் வரும். அப்போ 2 சைடும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு 1 இன்ச்சஸ் வரணும். ஓகேவா? நான் எதுக்காண்டி நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம கிளாத் வந்து நம்ம விட்டுருக்கோமோ, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் எங்கே விட்டுருக்கோமோ அந்த 1 இன்ச்சஸ்க்குள்ளே தான் நீங்கள் அந்த டாட் வந்து நீங்கள் பிடிச்சாகணும். அதே மாதிரி தான் இப்போ நான் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். நான் கரெக்டாக ஆக்கிவிட்டு அந்த 1/2 இன்ச்சஸில் நீங்கள் வந்து தைச்சி முடிச்சிடணும். இப்போ பேசிக்காக இருக்கனால நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் நீங்கள் வந்துட்டு விட்டுக்கோங்க. இதை நீங்கள் தைக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1/4 இன்ச்சஸ்லேயே வந்துட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது பேக் சைடு கழுத்துடைய உயரம் கீழேருந்து நமக்கு 4.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் மேல் நோக்கி நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கவனித்து பாருங்கள். கீழேருந்து கரெக்டாக 4.5 இன்ச்சஸ் நான் உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மேல் நோக்கி நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்துடைய ஓப்பன் நான் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதே வந்துட்டு கீழே நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதே 2.5 இன்ச்சஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு நெக்கை வரைஞ்சோம் அப்படின்னா நெக் டிசைன் வந்துட்டு அதுக்குள்ளேயே குறுக்குன மாதிரி இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி தைச்சி போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நமக்கு நல்லா விரிஞ்சு கொடுத்துருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நான் 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். மேலே வந்துட்டு நான் 2.5 இன்ச்சஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கிளாஸ் கேட்டது என்ன அப்படின்னா, தமிழில் வந்துட்டு எழுதி கொடுங்க, தமிழில் வந்துட்டு சொல்லி கொடுங்க, இன்னுமே வந்துட்டு எங்களுக்கு கிளியராக புரியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு தமிழில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். இடையில கொஞ்சம் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துடுது, கொஞ்சம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் லென்த் வந்துட்டு நமக்கு 8 இன்ச்சஸ் வந்திருக்கு. நான் அதையும் வந்துட்டு நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி சீம் அலவன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 1.5 இன்ச் வந்து நம்ம விட்டோம் இல்லையா, அதே வந்துட்டு அந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அந்த பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோமா, அதையுமே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். நான் விட்ட எந்த இடத்துல நான் எவ்வளோ அலவன்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் எல்லா இடத்துலையும் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பாடி சுற்றளவு நான் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷோல்டருடைய ரெடி அலவன்ஸ் நமக்கு 2.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதையுமே வந்துட்டு நான் அந்த இடத்துல கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பேக் சைடு பிடிக்கக்கூடிய அந்த டாட் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நம்ம 4.5 இன்ச்சஸ் வந்துட்டு கொடுத்தோம். அதையும் வந்துட்டு நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளோ அலவன்ஸ் நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை உங்கள்கிட்ட ப்ளவுஸ் பிட்டில் வந்து நான் எழுதி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் ஒரு நோட்டில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ நான் எப்போ நான் எழுதுனேன்னு இதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் போட போகும்போது இந்த மார்க்கிங்கை பார்த்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டேப் வச்சு கடகடன் மார்க்கிங் பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணி ஈஸியாக வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஒரு சாம்பிள் மெத்தடு தான் உங்களுக்கு. இந்த ஒரு மெத்தட் வச்சுட்டு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வேணால் நீங்கள் கட்டிங் பண்ணலாம். எந்த சைஸ் ப்ளவுஸ் வேணாலும் கட்டிங் பண்ணலாம். எந்த சைஸ் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறா இருந்தாலும் இது மட்டும்தான் உங்களுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது இது மட்டும்தான். இப்போது இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேக் சைடு இருக்கக்கூடிய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே நாளில் நான் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாக நான் சொல்லிடலாம், சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியாது. ஏன்னா நான் எடுக்கிற கிளாஸ் ஃபுல்லாமே வந்துட்டு பேசிக்லேருந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணும், ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக போடுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி நான் வந்துட்டு
கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். அதனால இன்றைக்கி ப்ளவுஸுடைய பேக் போர்ஷனில் இவ்வளோ அளவுகளும் எப்படி கரெக்டாக அக்யூட்டாக நம்ம மார்க்கிங் பண்ணுறது, எப்படிலாம் நம்ம வந்துட்டு கட்டிங் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நம்ம பேக் போர்ஷனை கட்டிங் பண்ணணும், எந்த இடத்துல ஃப்ரண்ட் போர்ஷனை கட்டிங் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக தனித்தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு ஈஸியாக உங்களுடைய ப்ளவுஸை ஃபஸ்ட்டு ப்ளவுஸே பெஸ்ட்டு ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு லைவில் பேசணும், டைரெக்டாக வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா, லைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நாளைக்கு லைவில் வரலாம். லைவில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட்டிங் பண்ணுறது சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்